ட்ரீஸ்ல இருந்து மட்டும்தான் ஆக்சிஜன் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சிஜன் வந்து ட்ரீஸ் மட்டும் தான் கொடுக்கும்னு சொல்றது வந்து உருட்டு. நீ என்ன சொல்ற? மோர் தென் 70% ஆக்சிஜன் கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஓஷன் தான் கொடுக்குது. ஏன்னா ஓஷனா அப்படின்னா ஆமா ஓஷன் தான். எப்படின்னு சொல்றேன்னு கடைசி வரைக்கும் பாருங்க. ஓஷன்ல நிறைய டைப்ஸான மெரைன் ஆல்கே இருக்கு. அதுல முக்கியமான மெரைன் ஆல்கேயான பைட்டோ பிளாங்க்டன் தான். இந்த பைட்டோ பிளாங்க்டோன்ற மெரைன் ஆல்கே வந்து ஓஷன்ல பெனிட்ரேட் ஆகிற சன்லைட் யூஸ் பண்ணி தான் சர்வே பண்ணுது. அதனாலே இந்த சன்லைட் இருக்கிற பார்ட்டான இந்த அப்பர் ஓஷன்ல மட்டும்தான் இது வந்து சர்வே பண்ணும். சரி ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் நான் பீச்சுக்கு போனாலும் ஓஷன் போனாலும் நான் பாக்குறேன் அப்படின்னா ருக்கோஜாரா சபர் குரு. பைட்டோ பிளாங்க்டோன்ற மெரைன் ஆல்கே வந்து நம்மளோட கண்களால பார்க்க முடியாது. ஒன்லி மைக்ரோஸ்கோப் மூலியமா மட்டும்தான் பார்க்க முடியும். செகண்ட் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ப்ளூ வேல் தான். ப்ளூ வேல் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கிரியேச்சர் நம்ம உலகத்துல. நம்ம ட்ரீஸை சேவ் பண்ணணும். அதை விட முக்கியமா ஓஷன்ல இருக்கிற கிரியேச்சர்ஸை நம்ம சேவ் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம மனித இனத்துக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான ஆக்சிஜன் வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுது. மோர் தென் 70% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் ஓஷன்